ஆன்சரை ப்ராப்பராக இல்லை. லைவ் கொடுக்கணும்னு சொன்னால் லைவே கொடுக்கல. அப்போனா என்ன அர்த்தம்? திருட்டு தண்டனை ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். வருஷத்துக்கு 2000 பூஜை பில்லு கொடுப்பானா? இப்போ நம்ம எம்எல்ஏ வந்தால் கேட்டுக்கலாம். எம்எல்ஏ சபையில் இல்லாத நம்ம கேட்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு 3 முறை பூஜை போடுவாங்களா? ஒரு பில்டிங் கட்டுறாங்க சார், கல் வைக்க ஒரு பூஜை, ரோடு போட ஒரு பூஜை, அது ஓடிக்கிறதுக்கு ஒரு பூஜை. இது எப்படி நியாயம்? இந்த பரத் என்டர்பிரைசஸ் இல்லையா, அது யாருது? அது கோவிந்தகாடவுடைய கையாள். வருஷம் வருஷம் மாதம் மாதம் அவனுக்கு 9 லட்சம், 80,000, 8 லட்சம் எங்கே முன்சிபாலிட்டி லூட் அடிச்சுக்கிறாங்க. அதுதான் நான் உள்ளே கேட்டேன். அது ஆಮೇಲೆ ನೋಡೋಣ, ಅದು ಆಮೇಲೆ ನೋಡೋಣ. ಯಾವಾಗ ನೋಡೋದು? இன்னோட கடைசி இப்படி லூட் அடிக்கிறதுக்கு தான் இந்த முன்சிபாலிட்டி. அதனால இந்த முன்சிபாலிட்டியில் இப்போ யாரும் கவுன்சிலருங்க யார் பேசுனாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க கூட கவுன்சிலுக்கு ஓட்டு போடக்கூடாது. புதுசாக விஷயம் தெரிஞ்சவனுக்கு தகுதிக்கிறவனுக்கு தான் நீங்கள் ஓட்டு போகணும். இது பொதுமக்களுடைய என்னுடைய பணிவான வேண்டுகோள். பொதுமக்கள் வரி லூட்டி ஒருத்தருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சொன்னாங்களா முன்சிபாலிட்டியில்? நாமளாக கேள்வி கேட்டுனுக்குறோம். நாமளாக கேட்டினா கூட ஆயிரத்து. இப்போ மார்க்கெட் வந்து 2 ஏக்கர் 25 குண்டாஸ்ன்றாங்க. அப்போ பீஃப் ஸ்டால்லாம் சரி இடிக்கிறான்றான். அப்புறம் என்னன்றா சைக்கிள் பார்க்கிங்க்கு காசு வாங்கணும். ஏன்னா நீ தான் இடிக்க போகிற, என்னத்துக்கு பார்க்கிங் வாங்குற? ஃபுட்பாத் பார்க்கிங்கன்றான். ஃபுட்பாத் நடக்கிறதுக்கு ಫುಟ್ಪಾತ್ எப்படி பார்க்கிங்கு? ಇಲ್ಲ ಸರ್ DPRನಲ್ಲಿ ಫುಟ್ಪಾತ್ ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಹೇಳ್ತಾರೆ. ಇವೆಲ್ಲ படிச்சுவேன், எஜுகேட்டடு. எந்த வகையில் நியாயம்? நீங்கள் 2 வாட்டி எம்எல்ஏ வந்திருக்கீங்க, சொல்லுங்க. 3 வாட்டி கவுன்சிலராக இருக்கிறீங்க. உங்களோட அனுபவம் இந்த பீரியட் எப்படி இருந்தது? இந்த அனுபவம்ன்றது வந்து நான் 2 முறை எம்எல்ஏ ஆனதில்ல, 2 முறை முன்சிபாலிட்டி சரியில்லை சூப்பர் சீட் பண்ணிட்டு நான் வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை செய்தேன். இது எப்போ சூப்பர் சீட் பண்ணியிருக்கணும்? எம்எல்ஏ பண்ண மாட்டாங்க. எம்எல்ஏ தேவைப்படுறது கமிஷனு. எம்எல்ஏ தேவைப்படுறது கமிஷனு. இல்லை நான் கமிஷன் இல்லைனாக்கா அவன் கரெக்டான பதில் சொல்லிக்கணும், லைவ் கொடுக்கணும், ஜனங்களுக்கு தெரியணும். ஒரு கௌதம் நகரில் காத்தா கொடுக்கவே யோகித்து இல்லையே, அது மக்கள் எப்படி சேல் பண்ணுவாங்க? வீடை யார் போய் வாங்குவான்? தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டர் இல்லையா? சார் இப்போ பார்லிமெண்ட்டில் எனி ப்ரொசீடிங்ஸ் அவங்களுக்கே ஒரு டெலிகாஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஆமாம், லோக்சபா இது அசம்பிளியில் கூட வச்சுக்கிறான். அதே மாதிரி அசம்பிளியில் இருக்குது அவங்களோட ரைட்ஸ் வாங்கிக்கின்னு வேற டிவிக்காரங்க வாங்கிக்கின்னு போடுறாங்க. ஆமாம், இப்போ இங்கே வந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது ஏன் பப்ளிக் கொடுக்குறது இல்லை? இப்போ நாங்கள் கேட்டால் கூட ஏன் கொடுக்குறது? ஏன் கொடுக்குறதுன்னு சொன்னால் நாங்கள் திருடி துண்ணது வெளியே தெரியக்கூடாது, நாங்கள் கொள்ளடிச்சது வெளியே தெரியக்கூடாது, வருஷத்துக்கு 2 ஆயுத பூஜை போட்டுக்கிறது பில் கொடுத்துக்கிறது தெரியக்கூடாது. அதனால தான் அவங்க கொடுக்கல சார். இது குப்பது சார், கிளீனிங் நீங்களாம் கேட்டீங்க. கிளீன் ஆப்ரேஷன் என்னாருன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன்ன்றது ஆப்ரேஷன் கிளீன் என்னாரு மகன் எல்லாரும் அழிச்சிடுறேன் அப்படின்றது அர்த்தம் இல்லையா? இப்போ டாக்டர் கிட்ட போனாக்கா மேலே ஒருத்தங்கிறான், அப்போ இன்னும் மயிருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி கிளீன் ஆப்ரேஷன். முனிசிபாலிட்டி கவுன்சிலர் ஃபேமிலி இருக்கிறவங்களே பண்ணுங்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆமாம், உங்களுடைய இது என்ன சார்? தெரியுது. யார் ஆக்ஷன் எடுக்கணும்? எம்எல்ஏ எடுக்கணும், இல்லை கவுன்சிலர் சொன்னால் கவுன்சிலர் எடுக்கணும். இவங்களே சப்போர்ட் நான் தான் கேட்டேன். கமிஷன் வாங்கி தூண்டுறதுக்காக நீங்கள் அந்த வேலை செய்து நிற்கிறீங்கன்னு சொன்னேன். டைரக்ட்லி ஆர் லூட்டிங்னு சொல்லி கேட்டேன். உள்ளவே மாசம் பவுடர் சரி வேற இதெல்லாம் சரி 2 டைம் பர்ச்சேஸ் ஆகுது. 2 டைம் நீங்களே ரைஸ் பண்ணி நானே ரைஸ் பண்ணல. எந்த வீட்டுக்கிட்ட ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கிறாங்களா? 2 பில்லு கொடுத்துக்கிறாங்க. லூட்டி அடிச்சு துண்டுறது தான் இந்த கவுன்சில்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? நான் இந்த ஆயுத பூஜை பில்லு பார்த்து ஆயுத பூஜைக்கு 2 பில்லு வந்து ஆமாம், அதையும் கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு 2 பில்லு அப்படின்னு. வேற என்ன லாங்குவேஜ் தான் பேச முடியும்? அம்மா கோத்தான பேச முடியும். கணக்கில் எலெக்ட் பண்ணக்கூடாது சார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் காசு தாச்சா கொடுக்குறான்னா அவனுக்கு ஓட்டு போட்டு போகிறான். யார் 500 ரூபாய் கொடுக்குறான் அவனுக்கு ஓட்டு போடுறான். ஏஞ்சி பேசுனா கவுன்சிலர்ஸ்க்கா பேசாத உட்காந்துக்கிறான். எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க கேக்கும் சிப்ஸும் நல்லா இல்லைன்னு. அப்புறம் வேற கேக் வாங்கிட்டு வந்தாங்க. 35 வார்டிலே நிற்க வைக்கிறேன். ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிட்டோம், தோக்கிறவன் தோக்குறான், இன்க்ளூடிங் மீ. நம்மளுக்கு அதை பற்றி ஆட்சேபமே இல்லை. இப்போ வேற அவங்களுக்கு எம்எல்ஏ சிஸ்டம் என்னன்னாக்கா, எவன்னா ஜெயிச்சு வரட்டும், 10 லட்சமோ 15 லட்சம் கொடுத்தனா என்கிட்ட கூடாது போகிறான். நான் முனிசிபாலிட்டி பிடிக்க போகிறேன், என் கமிஷனை நான் எடுத்துக்க போகிறேன். அதுதான் அவங்க பாலிசி. என் பாலிசி அப்படி இல்லை. தகுதி உள்ளவன, கேஸ் இல்லாதவன, போலீஸ் கேஸ் இல்லாதவன், கிரிமினல் கேஸ் இல்லாதவன் செலக்ட் பண்ணி தான் A ஃபார்ம் B ஃபார்ம் கொடுக்குவோம். ஸ்லாட்டர் ஹவுஸ் சரியா இருக்கு இல்லையே?
அறக்கலையே. கடைங்க ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. கடை எங்கன்னா அறுத்து எடுத்துன்னு வராங்க, ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸில் அறக்கலையே. அதுதான் நான் கேட்டேன். ஸ்லாட்டர் ஹவுஸு மொத்தம் எத்தனை இடம் இருக்குதுன்னா 2 ஏக்கர் 25 குண்டா இருக்குது. அப்போ பிக் அண்ட் சூஸ் பாலிசி இருக்கக்கூடாது. இடிச்சா எல்லாரும் ஒழுங்காக அடிக்கணும். அதான உண்மை. போத்துக்கினார் அவர் அப்படியே தான் இடிக்கிறோன்னு. அப்புறம் எத்தனை கடை கட்ட போகிற அது தெரியல, எத்தனை கார்கள் நிற்க வைக்க போகிற அது தெரியல, எவ்வளோ 2 வீலர்ஸ் நிற்க வைக்கிற அது தெரியல. ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பண்ணிடுறோம் நாங்கள், அப்புறம் தான் இது. ஆனால் இவங்க பிளான் இல்லாத எல்லாமே பண்ணுங்கிறாங்க. கமிஷனுக்கோசரம் பண்ணுங்க, அவ்வளோ. பிளான் இல்லாத இல்லை, ப்ரொப்போசல் இருக்கணும். ப்ரொப்போசல் இருந்து தான் அதை ஓடிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா லோக்கல் எம்எல்ஏ. எம்எல்ஏ இஸ் பிரசன்ட் இஸ் ஃபெயில்டு. அந்த ஜனங்க என்ன பண்ணுறீங்க? காசு கொடுத்தா ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டால் நம்ம ஜாலியாக உட்காந்து மக்கள் மேலே இருக்கிற தப்பு தானே சார் இது. வேற ஏதாவது கேட்கணுமா? நான் என்ன சொன்னேன் அதுக்கு பதில், ஸ்டாச்சு வைக்கணும்னா யூ ஷுட் சீக் பர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. ஏன்னா இங்கே எம்ஜிஆர் ஸ்டாச்சு வச்சாங்க தே சுபாஷ் சந்திர பார்க்கில். கவர்மெண்ட் பர்மிஷன் அதை எடுத்துட்டாங்களா இல்லையா? அதை தான் சொன்னேன். கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாத நீ ஸ்டாச்சு வைக்க முடியாது. ஃபோட்டோ செஷன் சொல்லி சர்டிஃபிகேட் இங்கே தர்ணா பண்ணுறேன். ஆனால் பட் அவங்க சொல்லிக்கணும் யாருக்கு கொடுத்துக்கிறாங்க, இல்லை இன்னொருத்தருக்கு கொடுத்துக்கிறாங்களா, யார் பேர் சொல்கிறதுல என்ன தப்புக்குது? பேரே சொல்ல. நான் பேர் சொல்லாத முன்னே நான் சர்டிஃபிகேட்டு தர்ணா பண்ணுறேன்னு. இன்னொன்று வந்து என்ன சொல்ல போனால், எனக்கு இன்னொரு கேவலமான நம்ம கவுன்சிலரில் நாங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல, கவுன்சிலர் எல்லாரும் சொல்கிறேன், 80% சிவில் கேஸ் தான் கவுன்சிலர்ஸ்க்கு இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் பேர் எடுத்து சொல்கிற ஒருத்தர் கூட எனக்கு சப்போர்ட் இல்லை. இன்றைக்கி ஆல் இண்டியா பிரசிடென்ட் நம்முடைய எஸ்ஆர் நண்பர் எக்ஸ்எம்எல்ஏ அவர் கூட சொல்ல ஆன்சர் சொல்லல, வாய் திறக்கல. இங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் வாய் திறக்கல, இங்கே இருக்கிற எஸ்சி கவுன்சிலர்ஸ் வாய் திறக்கல. அப்போ என்ன நினைக்கிறேன், டாக்டர் அம்பேத்கர் நீங்கள் சும்மா மேலுக்கு போட்டா வச்சு கும்பிடுங்கிறீங்க, ஷெட்யூல் கேஸ் வேலையெல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோம். நம்ம அவருக்கு ஒரு உண்மையான ஒரு பேர் வைக்க நம்மளால முடியலன்னா வெக்கமாக்குது. ஒரு டாக்டர் அம்பேத்கர் பேர் தான் நான் கேட்குறேன், சிலை கேட்கல. சர்க்கிள் இங்கே எங்கன்னா கேஜிஎஃப்ல சர்க்கிள் இருக்குதா? ப்ரெஸ் கார்டு தயவு செஞ்சு நீங்கள்லாம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சர்க்கிள் இருக்குதா? டாக்டர் அம்பேத்கர் சர்க்கிள் இல்லை. இன்னொரு சப்ஜெக்டே வச்சுருந்தேன். கீதா ரோடு 100 வருஷத்துக்கு முன்னே கீதா ரோடு யார் கீதா? அதுவும் ஒரு மந்திரம் ஆலியா கீதா கமிட்டியார். அந்த பேர் எடுத்துட்டு டாக்டர் ராஜ்குமார் ரோடு வையின்னு சொன்னேன். 2 வருஷத்துக்கு முன்னே பேசுனது இதெல்லாம் யாரும் அது வந்து ஆன்சரை கொடுக்கல. இது போல் கொடுக்காதுன்னா நாங்கள் எப்படி மக்கள் மத்தியில் போயிட்டு ஆன்சர் கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்? ಸೂಪರಾ ಮಾಡಿದ್ದಾರೆ ನಮ್ಮ ಕಾಂಗ್ರೆಸ್ MLA SN ಅವರುಗಳು ಸೂಪರ್ ಅಂದ್ರೆ ಹಂಗ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇದರಲ್ಲಿ ಯಾಕೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ? ಯಾಕೆ ಮಾಡಿಲ್ಲ ನಾನು ಕೇಳ್ತೀನಿ. ಯಾರು ಆನ್ಸರ್ ಕೊಟ್ಟಿಲ್ವೇ? ರೀಸನ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಶೆಡ್ಯೂಲ್ ಕೇಸ್ ತಾನೇ ಇರೋದು. 80% ಶೆಡ್ಯೂಲ್ ಕೇಸ್ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಕೌನ್ಸಿಲ್ ಇದ್ದಾರೆ. ಮಾಡಿಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇವ್ರು ಅಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಇಲ್ಲ ಮಾಡೋದಕ್ಕೆ, ಧೈರ್ಯ ಇಲ್ಲ, ದುಡ್ಡು ಇಲ್ಲன்னு ಹೇಳ್ತಾರೆ. ದುಡ್ಡು ಖರ್ಚು ಮಾಡೋದಕ್ಕೆ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ದುಡ್ಡು ಇಲ್ಲன்னு ಹೇಳ್ತಾರೆ. ಬಟ್ அந்த ಡೆಪಾಸಿಟ್ ಇಲ್ಲ, ಲೀಡರ್ಶಿಪ್ ಇಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ನೋಡಿ. ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಸರಿ, ಕಮಿಷನರ್ ಸರಿ, ಇನ್ನೊಬ್ಬರು ಸರಿ, ಅವ್ರಿಗೆ ಡೆಪಾಸಿಟ್ ಇಲ್ಲ. ಡೆಪಾಸಿಟ್ ಇರಬೇಕು. ನಾನು ಕೂಡ KDA ಚೇರ್ಮನ್, KDA ಚೇರ್ಮನ್, KDA ಚಾರ್ಜ್ ತಗೊಳ್ಬೇಡ 2 lakhs 3 lakhs ಅದು ಇಟ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಕಡೆ ನಾನು ರೋಡ್ ಹಾಕಿದ್ದೀನಿ, ಬೆಂಚ್ ಹಾಕಿದ್ದೀನಿ, ಎಲ್ಲಿ ದರ್ಗಾಕ್ಕೆ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ಸ್ ಚರ್ಚಿಗೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಅವ್ರ ಡೆಪಾಸಿಟ್ ಇರಬೇಕು. ದುಡ್ಡು ಇದೆ, ಇಲ್ಲಿ ದುಡ್ಡು ಇಲ್ವಾ? ನಾನು ನನ್ನ ಪಾಕೆಟ್ಲಿಂದ ದುಡ್ಡು ಕೊಡಲ್ಲ, ನನ್ನ ಪಾಕೆಟ್ಲಿಂದ ದುಡ್ಡು ಕೊಡು, ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೊಡೋದು. ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೊಡಲಿ, ಯಾರನ್ನ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಕೆಲಸ ಮಾಡಿ ತಗೊಂಡೆ ಹೋಗಲಿ. ನಾನು ಇಲ್ಲಂದ್ರೆ ಕೂಡ ಅದು ರೋಡ್ ಇದೆ ಇಲ್ವಾ, ನನ್ನ ಹೆಸರು ಹೇಳ್ತಾರಿಲ್ವಾ, ಹಂಗೆ ಬರಬೇಕು. ಅವ್ರಿಗೆ ಅದು ಧೈರ್ಯ ಇಲ್ಲ ಅಷ್ಟೇ ನಾನು ಹೇಳೋದು. ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ ಧೈರ್ಯ ಇದೆ, ಅವರು ಡೈನಾಮಿಕ್ ಲೀಡ್ರ್ ನಾರಾಯಣ ಸ್ವಾಮಿ, ನಾನು ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. ಟೈಗರ್ ಲೀಡ್ರು ಅವ್ರು ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ MLA ಆಲ್ರೆಡಿ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. MLA ಮೇಲೆ ನಾವು ಹೇಳೋದಕ್ಕಿಲ್ಲ, MLA ಸೂಪರ್ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಾವು ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. ಬಟ್ MLA ಹೆಸರು ಕೆಡೋದಕ್ಕೆ ಸಿಲ ಕೌನ್ಸಿಲರ್ಸ್ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಜೊತೆಯಲ್ಲೇ ಅವ್ರಿಗೆ ಹೆಸರೇ ಕೆಡೋದಕ್ಕೂ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಹೇಳ್ಬೇಕು, MLA ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ನಮ್ಮ MLA ಸೂಪರ್ ಐರನ್ ಲೇಡಿ, ಡೈನಾಮಿಕ್ ಲೀಡ್ರ್, ನಾವು ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. ಬಟ್ ಅವ್ರು ಕೊಡೋ ದುಡ್ಡೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ಹೋಗೋದನ್ನು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇವ್ರು ಮಾಡಬೇಕು. ಕೌನ್ಸಿಲರ್ಸ್
ನಮ್ಮ ನೆಕ್ಸ್ಟ್ ಎಮ್ ಎಲ್ ಎ ಬರಬೇಕು, ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಬೇಕು, ನಮ್ಮೆಲ್ಲ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಕಾಂಗ್ರೆಸ್ கெட்டி ಮಾಡಬೇಕಂದ್ರೆ இன்னைக்கு தெரியுது. இருந்தாலும் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய கவுன்சிலராக என்னுடைய தொகுதியினுடைய பல்வேறு விஷயங்களையும் இங்கே பேசணும். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நகரோத்தனா மூலியமாக கிட்டத்தட்ட 1800 மீட்டருக்கான ரோடு வேலைங்க வேலை செய்ய வச்சுருக்கிறோம். அதுக்கான டபுள் கோட்டிங் மேலே போட வேண்டிய வேலைங்க நடத்த வேண்டியது இருக்குது. இன்னும் அந்த ட்ரைனேஜ் பிரச்சனைகள்லாம் இருக்குது, சுத்தம் பண்ண வேண்டிய பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தோன்னாக்கா அவங்க அந்த வரவு செலவெல்லாம் கணக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இப்போ பிஜிஎம்எல் ஒட்டுமொத்தம் 17 வார்டு இருக்குது. 17 வார்டில் பிஜிஎம்எல் இருக்கும்போது கிட்டத்தட்ட 1000 சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, துப்புரவு தொழிலாளர். இன்றைக்கி 30 தொழிலாளிங்க தான் இருக்கிறாங்க. இந்த 30 தொழிலாளிகளை இந்த மைன்ஸ் பகுதியில் எப்படி வேலை செய்ய வைக்க முடியும்? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ தங்கச்சுரங்கம் பகுதி முழுவதும் வரும் 30 பேர் தான் 30 பேர் தான் 30 பேர் தான் இருக்குது. அதுலேருந்து கூட என்ன பண்ணிக்கிறாங்க, 17 பேர் தான் அந்த பகுதியில் வேலை செய்யுது. மீதி 13 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த டிப்பர் லாரியில் ஹெல்ப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த செக்ரிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செக்ரிகேஷன் பண்ணலனாக்கா இவங்களுக்கு டிஎம்ஏ பிடிஓலாம் இவங்களுடைய சம்பளத்தை நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கு அந்த செக்ரிகேஷனை பண்ணி இவங்க டம்பிங் எடுக்குது. அங்கேயும் செக்ரிகேஷனுக்கு கிட்டத்தட்ட 20 பேரை போட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் அல்ல, பிளாக் ஸ்பாட்ஸ்ன்னு என்ன இருக்குதோ அந்த இடத்துல குப்பைகள் அல்லாதைய நாளில் இருக்கக்கூடிய நிலைமை. இன்றைக்கி பல்வேறு நோய்கள் இந்த ஊரில் பரவக்கூடிய நிலைமையை உருவாக்கி நிற்கிறாங்க. இன்றைக்கி அந்த பிளாக் ஸ்பாட்ஸில் குப்பைங்கோ எல்லாம் சேர்ந்து புழுங்க உருவாக்கக்கூடிய நிலைமை இன்றைக்கி உருவாகிருக்குது. அது சரியான அதான் இந்த வேலையாட்களை துப்புரவு தொழிலாளிங்க 30 பேரை வச்சுக்கின்னு 17 வார்டு மைன்ஸ் வார்டுங்களில் இவ்வளோ பெரிய வார்டை எப்படி நம்ம சுத்தம் பண்ண முடியுன்றது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இதுக்கு கேட்டால் என்னன்றாங்க, ஆளுங்களை நியமிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனேஜ் சிவில் ஒர்க்குக்கெல்லாம் கூட இப்போ எஸ்எஃப்சி 15 ஃபைனான்ஸ் மாநில ஃபண்டுகளை தவிர முனிசிபாலிட்டி ஃபண்டிலேருந்து கூட இது மாதிரியான வேலைங்கள்லாம் செய்யலாம், ஆட்களை எடுக்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா பணம் இல்லைன்னுறாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா, இது வரவு செலவினுடைய கணக்கு. இதில் பாரத் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டரும் ஒரு நிறுவனமும் அவங்களுக்கு கடந்த மீட்டிங்லலாம் பார்த்தா நான் சொல்கிற கணக்கு சுமார் 2 வருஷத்தில் 8 கோடி ரூபாய் அவங்களுக்கு இந்த முனிசிபாலிட்டியிலேருந்து அவங்களுக்கு பணம் போயிடும். எதுக்காகனாக்கா இந்த லைட்டுங்கெல்லாம் போட்டு இருக்கிறாங்க பாரு, இந்த நம்ம பெம்மல்லேருந்து ஆரம்பித்து இந்த மீடியன்ஸில் லைட்டுங்க போட்டுருப்பாங்க. அது பியூர்லி எந்த ஃபண்டுனாக்கா டிஎம்எல்ல ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு 14 to 17 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. அந்த பணத்தை எதுக்காக பயன்படுத்தணும், இந்த ஊரினுடைய சுத்தம் படுத்துறதுக்காக தண்ணீரை விடணும், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெளியே இந்த லைட்டுக்கு அது ஒரே கான்ட்ராக்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும், பல்வேறு உதாரணம் இருக்குது. நீங்கள் நம்ம 5 லைட்ஸில் பார்த்தாக்கா நம்ம ஐ லவ் கேஜிஎஃப்னு ஒரு போர்டை போட்டு ரொம்ப கொண்டாடணும், ரொம்ப பெருமையாக கூட பேசணும். அதுக்கு மார்ச் மாதத்தில் 3 லட்ச ரூபாய் கொடுத்துக்கிறாங்க, ஏப்ரல் மாதத்தில் 2.5 லட்ச ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் வெறும் அந்த ஐ லவ் கேஜிஎஃப்ன்ற போர்டு வைக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்கிறது தான் அவங்க பட்ஜெட்டில் வரவு செலவில் கொடுக்குறாங்க. நாம இந்த ஊரில் கொசுங்க எவ்வளோ இருக்குது, அதுக்கு அந்த ஃபார்மேஷன் அடிக்கிறதோ இல்லை மருந்து அடிக்கிறதோ இதுக்கான வேலைங்க கிடையாது. ஆட்களை அதிகமாக நியமித்து குப்பைங்க அல்லதோ சுத்தம் பண்ணுறதோ இல்லை ஜேசிபியை நியமித்து அந்த புஷஸை க்ளீன் பண்ணுறதோ இதான வேலைங்க எதுவுமே செய்யாது இருக்கிறது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். குடித்தண்ணீர் இப்போ போர்வெல்லாம் கூட நாம தான் மெயின்டைன் பண்ணுறோம். ஊரில் போர்வெல்லுங்களில் கவுன்சிலர்களுடைய முயற்சியில் முனிசிபாலிட்டி நிர்வாக உதவியெல்லாம் எடுத்து கூட நம்ம பண்ணுறோம். ஆனால் இந்த ஊருக்கு குடித்தண்ணீர் இன்னைக்கு பேத்மங்கலா தண்ணி பல ஈவன் இன்க்ளூடிங் எம்எல்ஏ கூட அது கோடி அறியுதுன்னு சொல்லிட்டு போட்டோங்களும் வீடியோங்களும் போடுறாங்க, பாகினா அர்ப்பணம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தண்ணி நம்ம ஊருக்கு சேருதா? கேஜிஎஃப் நகரம் மட்டும் இல்லை, கிராமப்புறங்கள் கூட அந்த தண்ணி சேருறது கிடையாது. நீ கிட்ட அம்ருத் சிட்டியில் 140 175 கோடி ரூபாய் இந்த நகரத்துக்கு ஒதுக்கி அதில் கிட்ட 69 கோடி தண்ணீருக்கே ஒதுக்குனாங்க. தண்ணீருக்கே ஒதுக்கும் போது அதில் என்ன பண்ணாங்கன்னாக்கா அங்கே காஸ்டிங் பைப் லைனை போட்டாங்க. ஏற்கனவே பைப் லைன் இருந்துச்சு, இருந்த பைப் லைன் எல்லாம் கொள்ளாச்சு, அது எங்கெங்க வித்தாங்கன்னு தெரியாது. அந்த பைப் லைனை போட்டு அதுவும் பாதியில் நின்றுட்டு அதுக்கு 3 ஓவர் ஹெட் டேங்க் கட்டணும். கிருஷ்ணாவரத்தில் நம்ம வாட்டர் போர்டில் இன்னொரு இடத்துல கட்டணும். மைனிங் பகுதிக்கு கூட இந்த தண்ணி கொடுக்கணும். அங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வாட்டர் ஸ்டோரேஜ் இடங்க இருக்குது, அங்கே சேகரிச்சிக்கூடிய தண்ணீர் கொடுக்கணும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த பேத்மங்கலா தண்ணி இந்த ஊருக்கு சேராது. இந்த நகரத்துக்கே 1905 உருவாக்கப்பட்டது பேத்மங்கலா ஏரியினுடைய சுத்திகரிக்கப்பட்ட அந்த இது. நம்ம கேஜிஎஃப் தாலுகா ஃபுல்லாக கொடுங்க, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி பாலாறில் போய் தமிழ்நாட்டில் கலந்துன்னு போயினுக்குதே தவிர மக்களுக்கு அது பயன்பாட்டுக்கு வராததை இங்கே குறிப்பிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த நகர சபையில் ரொம்ப கரப்ஷன் ஆயிருக்கு. கரப்ஷன் இப்போ நான் சொல்கிறது ஒரு பக்கம்,
இதே நகரசபையில் இருக்கக்கூடிய பௌர கார்மிகர் பிகேஎஸ் துப்புரவு தொழிலாளர்களை வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, இங்க இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து நாங்க வரலன்னா கூட எங்களுக்கு வந்து காசை வாங்கின்னு அட்டண்டன்ஸ் போடுறாங்க, எங்களுக்கு வந்து சரியான கை கிளவுஸோ மற்றதோ இந்த பொருட்களை கொடுக்கறதில்ல. கவுன்சிலர்ஸுக்கு என்னன்றாங்க, ப்ளீச்சிங் பவுடர் அதுக்கெல்லாம் வந்து வரவு செலவுல லட்சம் கோடி கணக்கில் இருக்குது. ஆனால் எந்த பகுதிக்கும் வந்து ப்ளீச்சிங் பவுடரோ மற்ற பொருளும் வருது இல்லைன்னு சொல்றாங்க. இந்த கரப்ஷனை தடை கட்டுறதுக்கு ஈவன் கமிஷனர் கூட எந்த நடவடிக்கை, கமிஷனர் கிட்ட சொல்லியிருக்கிறோம், மேலதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறோம், அதை பற்றி எந்த நடவடிக்கையும் கிடையாது. இன்னைக்கு என்ஜினியர்ஸ் எல்லாம் கூட பார்த்தாக்கா சில என்ஜினியருங்க வந்து கவுன்சிலரை மீறி அங்கே வந்து வேற ஆட்களை வச்சு அங்கே வந்து சர்வே பண்ணுறாங்க. இது எதுக்காகன்னு புரியறது கிடையாது. அது உங்க வார்டில் ஏதோ ஒரு இது பற்றி சொன்னீங்க.